என் அன்பான பாசத்திற்குரிய நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கங்கள். மேஷம் ராசிக்கார நேயர்களே, நாம இன்னைக்கு உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்மை காக்கும் கடவுளான அந்த அழகு தமிழ் கடவுள் முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் சரவணபவ. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் எம் குலதெய்வமே முருகனே போற்றி. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் இனிமே உங்களுக்கு நடக்கும். மேஷம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியா, பல நேரங்கள்ல ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க. அப்படி ஒரு மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு பல நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதையெல்லாம் பெருசா வெளிப்படுத்தாம, நாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா, ரொம்பவே உயர்ந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. இப்போ எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்க இந்த உலகத்துல இன்னும் உயிரோட வாழ்றது பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிம்மா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மேஷம் ராசிக்கார நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கோடை காலத்துல மறைஞ்சு போற காணல் நீரா காணாமலே மறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் இருந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி தும் தும் தும்னு கெட்டி மேளம் கொட்ட வெகு விமர்சையா திருமணம் நடக்க போகுதுங்க. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்ல மழலை சத்தம் கேட்கறதுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாட்களா பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. மொத்தத்துல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா வரிசையா நடக்க போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க. சரிங்க, இப்போ மேஷம் ராசிக்காரர்களோட இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில குரு பகவான் பலமா இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில ஞானகாரகன் கேது பகவான் இருக்காருங்க. பாக்யஸ்தானத்தில கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானோ, புதன் பகவானோ, சுக்கிர பகவானோ, செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்காங்க. லாபஸ்தானத்தில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுதுங்க. இப்படி கிரகநிலைகள் மாறுறதுனால மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது, எப்படி அதை நமக்கு சாதகமா லாபமாக மாத்துறது அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவா விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த காலகட்டம் வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பாராத திருப்பங்களை ரொம்பவே எளிதாக கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு. நீங்க கனவு கண்ட விஷயங்கள், நடக்காம இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி சுலபமா நடக்கப் போகுது.
பொதுவா மேஷம் ராசிக்காரங்க ஆரோக்கியம், பணம், புகழ், அப்புறம் எதிரிகள் இல்லாம இருக்கறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல இறைவன் நிச்சயமா உங்க பக்கம் இருக்கறதுனால, உங்கள இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலப்படுத்துவதுக்காக, குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்த நிகழ்த்தப் போறாருங்க. முக்கியமா குரு வக்ர நிவர்த்தியாக போறாருங்க. இதனால என்ன நடக்கும்னா, உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க கூட நண்பரா மாறுவாங்க. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற வீட்டில இருக்கறதுனாலங்க, பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கம் எல்லாமே இருந்த இடம் தெரியாம விலகப் போகுது. அதே போல புதன் பகவான் யார் யார் நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த போறாருங்க. சுக்கிர பகவான் 11வது வீட்டில இருக்கறதுனால உங்களுக்கு லாபங்கள் பெரிய அளவுல பெருகப் போகுதுங்க. விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முதல் 2.5 வருஷத்துக்கு இருக்க போறாருங்க. இதனால உங்களுடைய கௌரவம் எந்த இடத்திலையும் குறையாம காப்பாற்றப்பட போகுது. இந்த கிரகங்களின் நல்ல தன்மைய முழுமையா பெற நீங்க அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய 9வது பாடல நீங்க மனதார படிக்கணுங்க. பௌர்ணமி இல்லனா அமாவாசை தினங்கள்ல பூசணிக்காயில குங்குமம் வச்சு திருஷ்டி கழித்து உங்க வீட்டு வாசல்ல உடைக்கணுங்க. அதே போல சிவபெருமான் தானாக தோன்றிய சுயம்பு லிங்கமாக எங்க இருக்காரோ அங்க போய் சிவன மனமுருகி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதனால உங்க வாழ்க்கையில ஒரு ராஜதந்திரம் ஏற்படும். வருமானம் கிடுகிடுவென உயருங்க. நல்ல மனசோட நிறைய நல்ல உள்ளங்கள நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா நல்லது நடக்கப் போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களாவே உங்கள தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க. ஏங்க, எனக்கு திருமணம் ஆகிருச்சு. ஆனா நாங்க போகாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களே, கலங்காதீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசுக்கு கஷ்டப்பட்டு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளும் வேதனையோட வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம நீங்க ஏதோ மனசுக்கு பிடிக்காத வேலைய வேற வழி இல்லாம செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல நல்ல கை நிறைய சம்பளத்துல உங்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. நிறைய பேரு குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்க. அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கறாங்க அப்படின்னு மனசுல ஆழமா நினைச்சு வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல. வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமேன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கும். எப்பவுமே முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க.
அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்துருங்க. அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க. அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, மேஷம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க. மேஷம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம், சிம்மம், தனுசு, மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு உறுதியான குறிக்கோள பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோள அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம, அயராது உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. சொல்லப்போனா நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. பிறப்பிலேயே ஒரு தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தை எல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முழுமையா முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது. புதுசா நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க. பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறையப் போகுது. குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது. இதுநாள் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகப் போகுது. மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது. உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நல்ல செய்திகள் பல திசைகளில் இருந்தும் உங்களை தேடி வரப்போகுது. தடைப்பட்ட சுபகாரியங்கள், வேலைகள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க. பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது. புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாகவே உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல உயரப்போகுதுங்க. வேலை செய்யற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது. உங்களுடைய பயம் குறையப் போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது. வீண் செலவுகள் எல்லாமே குறையப் போகுது. நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியுங்க. உங்களால மன அமைதி கிடைக்குங்க. உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும். கான்ஃபிடென்ட் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்தே தீரும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். ஜாய்ஃபுல் மொத்தத்துல உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது. மேஷ ராசிக்காரங்களே, இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்க போகுதுங்க. மேஷ ராசிக்காரர்களே,
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் மற்றும் ரோஜா மலருங்க. மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை சாப்பாடோ துணிமணியோ உங்களால முடிஞ்சத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவிய நீங்க மனசார செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க. எப்பவுமே நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.